இடங்களை உயர்த்தலாம், அதற்கு நாம் இந்திய அரசை வலியுறுத்தலாம் என்கிற சில தீர்மானங்களை அவர் முன்மொழிந்து அதன் அடிப்படையில் தலைவர்கள் ஒவ்வொருவரும் தமது கருத்துக்களை கூறி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டாம், அப்படியே தக்க வைக்க வேண்டும். அமெரிக்காவில் 100 ஆண்டுகளாக ஒரே எண்ணிக்கை அடிப்படையில் தான் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற 543 என்கிற எண்ணிக்கையை அப்படியே தொடரலாம் என்பதை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வலியுறுத்துவோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். மறுவரையறை செய்தே தீர வேண்டும் என்கிற முடிவை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளுமேயானால் 20 அல்லது 30% அடிப்படையில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமச்சீராக எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற ஆலோசனையை வழங்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பிட்டிருக்கிறோம். எண்ணிக்கை மறுவரையறை எவ்வளவு முக்கியமோ அதை போல தொகுதிகளின் எல்லை வரையறையும் மிக முக்கியமானது. அந்த எல்லை வரையறை செய்வதில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமியர், கிறிஸ்தவர் மற்றும் பட்டியல் சமூகம், பட்டியல் பழங்குடியினர் ஆகிய மக்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படும் வகையில் எல்லை மறுசீரமைப்பு நடந்தேறியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வருங்காலங்களில் அவ்வாறு அந்த சமூக பிரிவினரின் வாக்குகளை சிதறடிக்காத வகையிலே எல்லை மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாநில அரசுகளே தீர்மானித்துக் கொள்வதும், அதே வேளையில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற அடிப்படையிலேயே தொடருவதும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம். இன்னும் சில மணி நேரம் அல்லது 1 மணிக்குள்ளாக இந்த கூட்டம் நிறைவு பெறும் என்று நம்புகிறேன். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறோம். எந்த விதத்திலும் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை பாதிக்க செய்துவிடக்கூடாது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.